நான் நலம். நீங்க நலமா? அக்கா நான் நலம். நான் நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். எங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க நலமான்னு கேட்டீங்க, அப்புறமா போயிட்டாரு போல வெங்கடேஷ். அப்புறம் சாங் லைவ்ல வரவங்க லைக் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஜான் சத்யா. அப்படியே லைவ்ல உட்காந்து செம்ம தூக்கம் வருது பாருங்க. கண்ணெல்லாம் அப்படி இருட்டிட்டு வருது பாருங்க. முழிக்க முடியல. போட்ட அக்கா நீங்க போட்ட சாமி ஆட்டம் வீடியோ சாமி ஆடுவது நீங்களா? நான் இல்லை ப்ரோ. எங்க பாப்பாவுக்கு எங்க பெரியப்பா வீட்டு பொண்ணோட பாப்பாவுக்கு பேய் பிடிச்சிருந்துட்டு அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு ஓட்டிட்டாங்க. ஓட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து மாரியம்மனை இறக்கி விட்றாங்க. அந்த வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். நீங்கள் அதை தான் பார்த்துருப்பீங்க. அது எங்கள் பெரியப்பாவோட அக்கா பொண்ணோட பாப்பா. அக்கா பொண்ணோட பாப்பாவுக்கு அவங்க தோகமலை, அவங்க சொந்த ஊர். அவங்க இப்போ வெக்கேஷன் லீவுக்கு வந்திருந்தாங்களா, எங்கள் மண்டரை குறிஞ்சி இருக்காங்க, அவங்கக்கிட்ட உட்கார வச்சு சாமி பார்த்து அந்த பொண்ணுக்கு சரி பண்ணி, அந்த பொண்ணு 10th படிச்சிட்ருக்கா. அவளுக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஒரு பொண்ணு 10th படிச்சிட்ருக்க பொண்ணு உடம்புல பேய் பிடிச்சிச்சிங்களாம். திவ்யாங்கிற பொண்ணு வந்து அவங்க அப்பா கொடுமைப்படுத்திட்டு அம்மா இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கொடுமை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிச்சான். அந்த பொண்ணு பேய பிடிச்சிருந்துச்சான். பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இங்கே வந்து எல்லாம் இறக்கி விட்டு எல்லாம் சரி பண்ணி ஊருக்கு அமுச்சு விட்டாச்சு. இந்த வருஷம் 11th ஜாயின் பண்ணிடுச்சு. அதுதான் ப்ரோ, அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சிங்களா வீடியோ? நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் கூட போடல ப்ரோ. பார்த்துருப்பீங்க போல. ஆனால் சந்நிதியில் கூடியிருக்கும் சமயபுராத்தாலே மண்டபத்தில் வந்தமர்ந்து மக்களை தான் காப்பாளே, தாயாக இருப்பவளே தாய் வயிற்றில் பிறந்தாலே, கண்மலரா பிறப்படுத்து கண்மலரை பிறப்பாளே, சமயபுர ஆத்தானி சகலத்துக்கும் சாட்சி, ஓ சந்நிதிய பார்த்தா 2 கண் கொள்ளாத காட்சி, தப்பு செஞ்ச ஜென்மமெல்லாம் உப்பு வாங்கி போட்டா அந்த தப்புகளும் பாவங்களும் உப்பு போல கரையுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா உங்களுக்கு தெரிஞ்சா சாமி பாட்டு பாடுங்க. அதான் பாடிட்டு இருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச சாமி பாட்டு தான். தப்பு செஞ்ச ஜென்மமெல்லாம் உப்பு வாங்கி போட்டா செஞ்ச தப்புகளும் பாவங்களும் உப்பு போல கரையுமா சமயபுரம் கோயில்ல. அதுக்கு தான் உப்பு வாங்கி போகிறோம் நம்ம சமயபுரத்துக்கு. தப்பு செஞ்ச ஜென்மமெல்லாம் உப்பு வாங்கி போட்டோம்னா செஞ்ச தப்புகளும் பாவங்களும் உப்பு போல கரையுமா. அதுதான். அது மாதிரி நிறைய சாமி பாட்டு தெரியும் ப்ரோ எனக்கு. அப்புறம் இந்த கோலவீலியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்து மாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, எங்க சின்னியம்மா, குங்கும கோதை, அன்னைய சோதையே, செந்தூர பூமி, சிறுபாச்சி, அம்மாயி பொம்மாயி, அலங்கம்மா, கனகம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தியே ஒரு தாலி வரம் கேட்டு